வாங்க சுமதி அக்கா. வாரேன் கிருஷ்ணா. அத்தை நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? என்ன சுமதி, வா உக்காரு. பரவாயில்லங்க அத்தை, இருக்கட்டும். என்னக்கா காலையில இப்படி வந்திருக்கியா? எதுவும் ஜாமான் இல்லையா வீட்டில்? இல்லை கிருஷ்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்லலான்னு வந்தேன். நீங்களும் பதறி போய் உட்காந்துருக்கிய. இந்த நேரத்தில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லாமல் இருக்கலாமா? சொல்லுங்க. அதான் நேராக வந்துட்டேன் நான். என்ன சுமதி சொல்ற? ஒன்றும் புரியல. எதை பற்றி, எந்த விஷயம்? அட அத்தை, அதான் கௌதம காணோன்னு தேடிட்டு இருக்கீங்களே, அதை பற்றி தான் அத்தை. ஓ, சொல்லுடி, உனக்கு எதுவும் விஷயம் தெரியுமா? அத்தை ஒன்றும் இல்லை, என் மவன் தான் கௌதம கூட்டிகிட்டு போனேன். கௌதம மட்டும் இல்லையா, வேற யாரடி? அந்த அன்பு பிள்ளையும் தான், ரெண்டும் தான். அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்ட்டு தான் ஏமாவும் போனான். நான் திட்டுனேன் என் மவனை, ஏன்டா அந்த வேலை பண்ணுற, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னடா நினைப்பாகன்னு. அடப்போமா, அதுக்கு 2 பேரும் லவ் பண்ணதுக்கே பாவம், அதுகளை சேர்த்து வைக்காம என்னம்மா பண்ண சொல்கிற? அது கூட நான் பண்ணக்கூடாது, அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்குன்னு சொல்லி அவன் தான் கூட்டிகிட்டு போனேன். எந்த ஊருக்குன்னு தெரியல, சென்னைக்கா என்னன்னு தெரியல எனக்கு சரியா. எனக்கு விவரம் தெரிஞ்சிச்சா, சரி உங்கள்கிட்ட சொல்லலாமே, முடிஞ்சா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். கிருஷ்ணா, கௌதம் எது ஃபோனை எடுத்தாப்லையா? ஏன்ப்பா? நினச்சேன்டி, நான் நினச்சேன் அந்த அன்பும் தான் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிச்சு. பாத்தியா, அதுபடியே நடந்துருச்சு. விடுங்கத்த, இதை பெருசுப்படுத்தாதிய. கிருஷ்ணா, என் மவனுக்கு போனை போட்டு பாரு. கௌதம் எங்கே சுமதி அக்கா ஃபோன் எடுக்கிறேன், அவன் எடுக்கவே மாட்டான். அதனால தான் நானும் பேசாமல் விட்டுட்டேன். சரி, உங்கள் பையனும் போயிருக்கான்ல, அவன் நம்பருக்கு நான் கூப்பிட்டு பார்க்குறேன்க்கா. சரி கிருஷ்ணா, அதான் ஒரு எட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். அத்தே நான் வரவா? எனக்கு அது மனசு இறங்குச்சேடி சுமதி, விஷயத்த சொல்லிவிடுவோன்னு. நல்ல வேலை நீயாவது வந்து சொன்னியே. நானே பக்குன்னு பயந்துட்டே இருந்தேன். முள்ள அழுதுட்டே கிடக்காடி. என்னமோ போ. சரி, நாங்கள் பேசி பார்க்குறோம் தா. பேசி பாருங்க. என் மகன் போன் அடிப்பேன், எடுத்து அது மாதிரி பேசி பாருங்க, கூட்டிகிட்டு வர சொல்லி பாருங்க. சரி சுமதி. சரி தே, நான் வாரேன். கிருஷ்ணா வரப்பா. சரிங்க சுமதி அக்கா, போயிட்டு வாங்க. கிருஷ்ணா, பாத்தியாடா, நம்ம நினைச்சபடியே நடந்துருச்சு. நீ என்னைக்குமா நினைச்ச? நாங்க அன்னைக்கே நினைச்சிட்டோம் அன்புவையும் கூட்டிட்டு தான் கிளம்பிட்டான்னு. ஏண்டா, கௌதமையா அந்த குட்டிக்கு தாலிகிளி கட்டியிருப்பானாடா? ஐயோ, முள்ள உயிரே விட்டுருவாளே அப்படி ஒன்று நடந்துருந்துச்சுன்னா. ஏன் அதுக்கு மேலேடா என்ன ஒன்றுமே புரிய மாட்டேக்கே. அதுக்குள்ளெல்லாம் தாலியெல்லாம் கட்டி இருக்க மாட்டான். வேணா அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கலாம், சொல்ல முடியாது எப்ப என்ன ஏதுன்னு தெரியலம்மா. இருந்தாலும் அந்த பயலுக்கு ஃபோன் போட்டு பார்ப்போம். ஏண்டா, சீக்கிரம் ஃபோனை போடுடா. இதையும் சொல்லி ஊரை பக்கம் கூட்டிட்டு வர சொல்லி 2 பேர்த்தையும் பிரிச்சு போட்டுருவான். என்ன திருப்பிட்டு பிரிச்சுட்டா? ஊர் ஃபுல்லாமே தெரியும் கௌதம் தான் அன்பை கூட்டிட்டு போனான், கௌதம் தான் அன்பை கூட்டிட்டு போனான்னு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ இப்படி யோசனை பண்ற? ஏம்மா பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? வேற என்ன, சேர்த்து தான் வைக்கணும். அடச்சி, அவளையா? ஏமா கிருஷ்ணா, வாடா. என்னடா, உன் மவனை பத்தி எதுவும் விவரம் தெரிஞ்சுச்சா? எங்க எல்லா பக்கமும் தான் தேடி பார்த்து எல்லாம் பண்ணியாச்சு, ஒன்றும் தெரியல. என்னே, சுமதி அக்கா மாவா இருக்கான் பாரு, அந்த பைய பெயர் என்னமோ இல்ல, அவனுக்கு என்னடா? அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னே. அவன் தான் கௌதமே அந்த அன்பு பிள்ளையும் கூட்டிகிட்டு போனதான். சென்னைக்கே ஏதோ கூட்டிகிட்டு போயிருக்கான்னு அந்த சுமதி அக்கா வந்து சொல்லிட்டு போகுது. அவனுக்கு போனை போட்டு பாருங்கப்பா, அவன் எதுவாக இருந்தாலும் பேசுவேன்னு சொல்லுது. அதான் அந்த பயலுக்கு போனை போட்டு என்னடா ஏதுடான்னு கேட்போமானே. கிருஷ்ணா, அதை பற்றி தாண்டா நானே பேச வந்தேன். எதை பத்தி? என் மவனை பற்றி தான்மா. நான் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி, இதுக்கு மேலேயும் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது, நமக்கான பக்கம் நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். நீ சொல்றத பார்த்தா ஒன்றும் புரியலையேடா. உனக்கான முடிவுன்னா என்ன முடிவு? என்னதுன்னே இல்லை, அந்த பயலுக்கு சுமதி மவனுக்கு போனை போட்டு பேசுடா, கௌதமே அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர சொல்லுடா. நீ அவளை கூட்டிட்டு எதுக்குன்னா நம்ம வீட்டுக்கு வர சொல்லணும்? இங்க பாரு, நான் ஒன்று சொல்றேன், அதை முதல்ல நீ கேளு. சொல்லுமா. இல்ல, கௌதம்கிட்ட ஏதாவது ஐஸ் வச்சு அந்த பிள்ளைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லணும். சரி, நானும் அதைத்தானே சொல்றேன். ஏனே, அம்மா சொல்றது வேற. ஏய், நீ சொல்றது வேற, நான் என்ன சொல்றேன்னு கேளு. அந்த பிள்ளையோட ஆத்தா அப்பத்தாட்ட சொல்லி இங்கே வந்ததும் ஓம் அவளை ஒழுங்கு மரியாதை ஒழுங்காக வச்சுக்கன்னு அவளோட அனுப்பி விட்டுறணும். ஓம் அவனை நல்ல வேலையை பற்றி அவனை அமுச்சு விட்ரு. என்னடா நான் சொல்கிறது கரெக்டா? மா, நீ வேறம்மா, அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா. அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணாதுக்கெல்லாம் ஒத்துக்குங்களா? கௌதம் ஒத்துக்குவேன் நான் முதல்ல.
அவனே பிடிக்காம தான் வீட்டை விட்டு போயிருக்கேன். அவனை வீட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு வர்றதே பெரிய விஷயம். இதுல வேற 2 பேரையும் பிரிச்சு விடுறதுன்னா அதெல்லாம் நடக்காதுமா. ஏய் அப்ப என்னடா பண்ணணுங்கிற? 2 பேத்துக்கு சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறியா? ஓ பொண்டாட்டி அதுக்கெல்லாம் ஒத்த பைசாக்கு ஒத்து வர மாட்டா, நினைச்சுக்கோ. அவ எப்படா 2 பேத்தை கூட்டி வந்து பிரிக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்னடா சேர்த்து வைக்கிறதுல இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? நம்ம பிள்ளை நமக்கு வேணுமா வேண்டாமா? கௌதம் 2 நாள் வீட்டில் இருந்தாலும் வீடே என்னமோ போல இருக்கு. போனா போட்டோன்னு இருக்க முடியுமா ஒத்த பிள்ளைய வச்சுட்டு? சொல்லுமா நீயே. அப்படி போனா போடான்னு விட முடியுமா நம்ம? டேய் விட்டுதான் ஆகணும். போனா போட்டும். ஒரு வேளை அப்படி அவன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவன் போனா போட்டும் நம்ம விட்டுருவோம், சரியா? அப்படி பண்ணலை அப்படின்னா நேர வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவள் வீட்டுக்கும் இவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி நம்ம வச்சுக்கிற வேண்டியதான். என்ன திரும்பி வேறாவது இதில் ஏதாவது பண்ணணும் வைக்கணும்னு நினச்சா அது நடக்காது, அவ்வளோதான் சொல்லுவேன். கிருஷ்ணா என்னடா அம்மா புரிஞ்சுதான் பேசுதா புரியாம பேசுதா? என்னென்ன பண்ண சொல்ற? முள்ளேனி அம்மாவுக்கு இதே தான் வேலை. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், மயில் அண்ணன் கூட சொல்லி பார்த்துச்சு, கேட்கறதாவே இல்லை. இப்ப என்ன கிருஷ்ணா, உனக்கும் அந்த பிள்ளைய தானடா பார்த்தோம். ஒருவேளை அந்த பிள்ளை பிடிச்சு கட்டியிருந்தா அப்ப அந்த மட்டும் ஓகேவா? இப்ப கௌதமுக்கு பிடிச்சிருக்கு, இதுல என்னடா இருக்கு? நான் எதுவுமே சொல்லலேனே, அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னம்மா, எனக்கு இதுல எந்த தப்பும் பெருசா தெரியல. நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறது தப்புமா. டேய் அதுக்கு மேலே என்ன பண்ணணுமோ பண்ணுங்கடா. ஆனால் நீங்கள் எப்படியாவது வீட்டுக்கு வர வச்சிருங்க. ஆனால் நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் நான் பார்த்துக்கிறேன். கிருஷ்ணா முதல்ல அவனுக்கு போன போடு, என்ன ஏதுன்னு கேட்போம். இருனே, அந்த பக்கத்து வீட்டு பேர்கிட்ட தான் ஃபோன் நம்பர் வாங்கி அவனுக்கு பண்ணணும். சீக்கிரம் பண்ணு, பேசுவோம் என்ன ஏதுன்னு. பேசி எப்படியாவது அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லுவோம். சரிண்ணே, இந்த கேட்டு பார்க்குறேன் நம்பர்லாம். நீங்கள் என்னதான் கேட்டாலும் வச்சாலும் நான் சொல்கிறதா ஏன் நடக்கணும். இதுக்கு மேற்பட்டு ஏதாவது நீங்களாம் நடத்தணும் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கிறங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அம்மா அது ஏதாவது உளறிட்டு இருக்கும்னே, இதெல்லாம் கண்டுக்கிட்டு இருந்தா நமக்கு வேலை ஆகுமா என்ன? பேசாம இருங்க நீங்க. சொல்லுவியடா சொல்லுவிய, நான் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு வளர்ற மாதிரி தாண்டா இருக்கும். மச்சான் இதுல என்னால முடிஞ்ச 5000 இருக்குடா. என்னென்ன தேவை? இப்ப என்ன, நம்ம தாலி மட்டும் வாங்கணும், அவ்வளவுதானே மச்சான்? ஏய் என்கிட்ட காசு 20,000 இருக்கு, அது போதும்டா. நீ உன் காசை வை, அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். இல்லாத போது கண்டிப்பா உன்கிட்ட தான் கேட்பேன், அப்ப எனக்கு நீ தா. டேய் இருந்தாலும் ஒன்று பார்க்க பாவமா இருக்குடா. இப்போ இந்த அது வாங்குறதுக்கு எப்படியும் 1 கிராம் அது இப்போது 7,000 8,000 இப்படி ரேட்டு அதிகரிச்சுட்டே போகுது பத்தியா? அதுக்கே சரியா போயிடும். மற்ற இதெல்லாம் இருக்குல்ல, நான் ஒரு சின்ன வீடாக தான் மச்சான் பார்த்துருக்கேன், அது போதுமா என்னன்னு தெரியல. இங்க பாரு, எங்களுக்கு சின்ன வீடோ பெரிய வீடோ குட்டியா இருந்தா கூட போதும், ரொம்பலாம் வேணாம். ஏதோ தூங்குறதுக்கு மட்டும் இருந்தா போதும். அதெல்லாம் ஓகே தான். சின்னதாக ஒரு கிச்சன், ஒரே ஒரு ஹால் மட்டும்தான். பெரிய வீடெல்லாம் கிடைக்கல, அதோட இப்போல்லாம் உங்களால் சமாளிக்கவும் முடியாது பத்திலா. அதனால இனிமே தான் மச்சான் வேலை தேடணும், வேலை தேடி சம்பாரிச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டம் குறையும். அதனால இப்போ மட்டும் ஒரு சின்னதாக பார்த்துருக்கேன்டா. மச்சான் ஓகேடா, எப்படி வீடாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கல்யாணம் எங்கடா பண்ணுறது? மச்சான் நானும் பக்கத்தில் ஒரு அம்மன் கோவிலில் பூசாரிகிட்ட கேட்டுட்டு தாண்டா வந்திருக்கேன். அவங்க கூட்டிகிட்டு வா தம்பின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேராக நகைக்கடைக்கு போயிட்டு ஒரு 1 கிராம் 2 கிராமில் இது மாதிரி எடுத்துட்டு 2 மாலை மட்டும் வாங்கிட்டு நேராக அங்கே போயிட்டோன்னு கோவிலுக்கு போயிட்டோன்னு வை, அவரே பார்த்து எல்லாம் முடிச்சு வச்சுறேன்னு சொல்லிட்டாருடா. அப்புறம் என்னடா? சரி நான் உன்னை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன்டா. எனக்காக நீயும் அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கல்ல. என்ன மச்சான், உனக்கு இது கூட செய்யலைன்னு நான்லாம் ஏன் இருக்கணும் சொல்லு? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது எனக்கு. அங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவனுங்க வச்சு தான் அங்கங்கே சுற்றிட்டு இருந்தேன். மற்றபடி இங்கே நான் நடந்தால் போக முடியும், அவங்க ட்ராப் பண்ணிட்டு தான் அங்கே நிற்கிறாங்க. சரியா? சரி சரி வாங்க, டைம் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு பைக் கேட்டிருக்கேன்டா, அப்படியே போகலாம். ஓகேடா. என்ன அன்பு, போகலாமா? சரி கௌதம். என்னடா மச்சான், உன் சித்தப்பா நம்பர்லேருந்து ஃபோன் வருது? சித்தப்பா நம்பர்லேருந்து ஃபோன் வருதா? ஏன் மச்சான், நீ தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னு அவருக்கு எதுவும் விஷயம் தெரிஞ்சு போச்சா? என்னன்னு கேளு அவர்கிட்ட. சரி சரி இந்த பணத்தை பிடி, நான் என்னன்னு அங்கிட்டு போய் கேட்டு வரேன். ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா என் பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். சரிடா, கொண்டா. ஹலோ. சொல்லுங்க கிருஷ்ணா அண்ணா. ஆமாம். ஐயோ கௌதம், என்ன உன் சித்தப்பா ஃபோன் பண்றாரு? நம்ம 2 பேரு தான் வந்தோம்னு தெரிஞ்சிருச்சு ஊர் ஃபுல்லா. ஊர் ஃபுல்லா என்ன, உலகம் ஃபுல்லாவே தெரியும் நம்ம 2 பேரு தான் வந்தோம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, வீடு பார்த்துக்கலாம். எப்படியும் விஷயம் தெரியதானே ஆக போகுது எல்லாத்துக்கும். என்ன கௌதம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சச்சோ, அப்ப எங்க அம்மாக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு தானே? எங்க அம்மா எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே. யார்கிட்ட கௌதம் கேக்குறது?
இரு இரு, சித்தப்பா மச்சாங்கிட்ட என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவர் சொல்றதுலயே அங்க எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்னவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். இரு ஒரு நிமிஷம், பதறாத. இல்ல கௌதம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அன்பு இப்படி பயந்துட்டே இருக்க? நான் தான் ஒண்ணுமே ஆகாது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு எவ்வளவுதான் உன்கிட்ட நான் சொல்லிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கா. நீ ஈஸியா சொல்ற, பட் எனக்கு அதோட வலி எனக்கு தான் தெரியும். நான் இப்படி ஆனேன்னு தெரிஞ்சாவே எங்க அம்மா என்ன ஆவாங்க தெரியுமா? ஏற்கனவே சும்மாவே சொல்லிட்டு இருப்பாங்க, ஏடி உனக்கு இப்படி ஆச்சுன்னு அவன் கூட நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுடி அப்படின்னே சொல்லிட்டு இருக்கோம் எங்க அம்மா. இப்ப இப்படி அதாவது நடந்தது தெரிஞ்சிச்சு, என்ன ஆவாங்க சொல்லு? நீ திருப்பி 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 இப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எதுக்கு நீ வரணும்? நீ கிளம்பு, உங்க வீட்டுல கொண்டு வந்து நானே விட்டுட்டு வந்துடுறேன். கிளம்பு முதல்ல. சரி 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 கௌதம், கோவப்படாத. என்னதான் இருந்தாலும் ஒரு டைம் இப்படி யோசிச்சாலும் ஒரு டைம் அப்படி யோசிக்க தோணுதில்ல. நீ தான் முக்கியம். அம்மா அப்பா அப்புறம் கூட சேர்ந்துருவாங்க. பட் நீ கிடைக்கலனா லைஃப் போயிரும் பத்தியா? நல்லா தான் தெளிவாக தான் பேசுற சில டைம் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்க. எதுக்கு இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, இப்படி பேசிட்டே இருந்தா கடுப்பா தான் வருது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, மச்சான் பேசிட்டு வந்து என்னடா எதுறான்னு சொல்லுவான். பயமா இருக்கு கௌதம். நம்ம இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, நம்மள ஒரு வேளை மேரேஜ் பண்ண விடலைன்னா என்ன கௌதம் பண்றது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நமக்கெல்லாம் கரெக்டான வயசு தான். அப்படி யாரும் முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. சரியா? பயப்படாம இரு, சால்வ் பண்ணிக்கலாம். ம், சரி கௌதம்.